கணவனுக்கு மனைவியின் மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த சனி பகவானுடைய மாற்றம், அதாவது 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடும். தூக்கம் களையக்கூடிய, தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாலினத்தவரோடு சற்று பொறுப்பாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீத முதலீடு போட வேண்டாம். சொந்த தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு போடுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் அதாவது 10 தடவைக்கு 20 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது, வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது, சென்னை அடுத்த வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. பாதாள சனீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தொழிலில் வரக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும், வாரா கடன்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறி உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே தீரும்.